இருந்து வந்திருக்கும் கோட் நம்பர் வாட்ஸ்அப்ல. வாட்ஸ்அப்பில் இதை அதை அனுப்புவாங்களா கோட் நம்பர் இல்லாட்டி வேறு வருமா என்னத்துலேருந்து வரும்னு சொல்லுங்களேன். இல்ல ப்ரோ, நான் அனுப்பியிருக்கேன் ஒரு கோட் நம்பர். ஃபேஸ்புக்ல இருந்து நான் அனுப்ப முடியும். ஃபேஸ்புக்கில் இருந்தா உங்களோட வாட்ஸ்அப்ல போய் பாருங்க, ஒரு கோட் நம்பர் வந்துருக்கு. ஓகே வந்திருக்கு, கோட் நம்பர் வந்திருக்கு ப்ரோ. வரலன்னு சொல்லலை, வந்திருக்குது. அது என்னத்துக்குன்னு கேட்குறேன். அது தேவை உண்டு, அதை அனுப்புங்க. ஏய் இது இப்போ எந்த ஃபேஸ்புக் உங்களுக்கு வேணுமா? அப்படியா? இல்ல, அப்போ தேவை ஒரு அதான் ப்ரோ, என்ன தேவைன்னு சொல்லுங்களேன். ஒரு தேவை ப்ரோ. எந்த ஃபேஸ்புக் என்ன உங்களுக்கு தேவை? எதுவும் உங்களுக்கு எதுவும் ப்ரீஃபர் ஐடி எதுவும் வேணுமா? என்னன்னு சொல்லுங்கள். நிறைய அனுப்புகிறதா ஐடி வேணுமா? ப்ரீஃபர் ஐடி. ஓகே, இப்போ உங்களுக்கு இப்போ எந்த ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ இந்த ஃபேஸ்புக் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ கேம் வரும் நினச்சி எங்களுக்கு கோட் கொடுத்தீங்களா? இந்த நம்பருக்கு அப்படியே கேம் எடுத்து நீங்கள் அப்படியே ஆட்டையை போட்டு போகலான்னு பார்த்தீங்களா? அப்படியா? சும்மா விளையாடுறதுக்கு எடுத்து. சரி, நான் ஜிமெயில் பாஸ்வேர்டு தரேன், நீங்கள் இப்போ விளையாடுங்க, பிரச்சனை இல்லை. என்ன ஐடி ப்ரோ? 70வது எவ்வளோ ஐடி லெவல். ஃபேஸ்புக் ஐடியா? ஜிமெயில் ஐடி. கூகுளா? கூகுள். பிரச்சனை இல்லையா? சரி, எனக்கு அனுப்பி விடுறோம். நீங்கள் ஒரு ஐடி ஒன்று வந்துட்டு அதில் ஜிஐடி எனக்கு அனுப்புங்க. நான் அதில் வந்து உங்களுக்கு கதைச்சி போட்டு நான் அந்த கதைக்கிற ஐடியை உங்கள்கிட்ட அப்படியே தரேன். நீங்கள் ப்ளே பண்ணுங்க, நான் ஒன்றும் செய்யாதீங்க, பாஸ்வேர்ட்டை மாற்றேன். ஓகே ப்ரோ, இது அப்படியே நான் செய்ய மாட்டேன். என்கிட்ட 20 ஐடி வந்துருக்கு. அதில் வரேன். ஓகே ப்ரோ, ஓகே. ஒரு உண்மையை என்ன சொல்கிறீங்களா மறைக்காம? உங்களுக்கு ஐடி நான் தரேன், சோறா தரேன். நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நான் சோறா தரேன். எந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஐடியை தூக்க மட்டும் தானே நீங்கள் கோட் நம்பர் கொடுத்தீங்க? இல்லை ப்ரோ, அப்படி இல்லை பாபு. எப்படி ப்ரோ உங்கள்கிட்ட கோட் எடுத்து கேட்போம் உங்களோட ஐடி தூக்கு? நீங்கள் ஃபஸ்ட்டு கோட் அனுப்பி போட்டு கோட் கேட்டீங்க. அப்பேன் ப்ரோ, அப்பேன் எனக்கு நீங்கள் கோட் அனுப்பணும் ஃபேஸ்புக்கில் ஃபஸ்ட்டு, சம்மந்தம் இல்லாமல். எப்படியோ நீங்கள் இந்த ஃபேஸ்புக் எடுக்க தானே நீங்கள் கேட்டீங்க. ஃபேஸ்புக் எடுக்காம எடுக்கிறதுக்கு இல்லாட்டி அப்புறம் வேறு எதுக்கு ப்ரோ ஃபேஸ்புக்கில் கோட்? உண்மையை சொல்லுங்கள், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன பிரச்சனை இல்லை, நான் இப்படி செய்யாதீங்கன்ற அட்வைஸை பண்ணி போட்டு நான் ஐடியை தந்துடுவேன். இல்லை ப்ரோ, எடுத்து பார்த்தா கோட் கேட்டு ஆயிட்டான் ப்ரோ. ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு ஃபோர்ஜெட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த நம்பர் அடிச்சிருக்கீங்க. அதில் 3 ஃபேஸ்புக் வந்துச்சா? நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீங்கள் தூக்குறதுக்கு தான் சொன்னீங்கன்னா தூக்குறதுன்னு சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை, நான் தருவேன் ஐடியை. நீங்கள் இப்பயும் ஒத்துக்கொள்கிறீங்க இல்லையே, எனக்கு அதான் ஐடி தர பயமாக இருக்குது. உங்களோட ஐடி தூக்குறதுல ப்ரோ அடிச்சு பார்த்தேன், அது கோட் எடுத்து கேட்டேன். ஓகே, அப்போ நான் இந்த ஐடியில் ஜிமெயிலையும் பாஸ்வேர்டையும் உங்களுக்கு நான் நம்பி அனுப்பி விட்றேன் வாட்ஸ்அப்பில். நீங்கள் பாஸ்வேர்டு எதுவும் சேஞ்ச் பண்ணிடுறீங்களா? அப்படியே நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன் ப்ரோ. அதான் நீங்கள் கோட் நம்பர் நீங்கள் கோட்டு கொடுக்காம நீங்கள் ஐடி தூக்க நினைக்காம என்கிட்ட வந்து நேராக கேட்டிருந்தீங்கடா ப்ரோ, விளையாடுறதுக்கு ஒரு ஐடி வேணும் ப்ரோன்னு சொல்லி என்கிட்ட நேராக கேட்டிருந்தீங்கன்னா நான் ஐடி தந்திருப்பேன். ஏன்னா சேலுக்கு வர ஐடியிலே 4-5 ஐடி சும்மா கிடக்கு. அதை நான் விளையாட கொடுக்குறதுல எனக்கு ஒரு இதுக்கும் இல்லை, எனக்கு நட்டம் வரப்போகிறது இல்லை. அதுதானே ப்ரோ உங்களுக்கு நான் கோட் எடுத்தேனா? நீங்கள் கோட் நம்பரை கொடுத்துட்டு கோட் நம்பர் சொல்லுன்ட்டு இதாக கேட்டுக்கொண்டு இருந்தீங்க. அதுக்கு முந்தையெல்லாம் நான் கோட் எடுத்தேன் ப்ரோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐடி கார்டு எடுத்தீங்க. அப்பேன் ப்ரோ, சரி ஐடி கார்டு எடுத்தீங்கன்றாலும் நான் பிஸியாக இருந்திருந்தேன்னு சொன்னால் நான் பார்த்துருக்க மாட்டேன். ஸோ பிஸி இல்லாத டைமில் வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் ஃபேஸ்புக் கோட் கொடுத்தீங்க. சரி, சொரியலாம்ண்ணா, சொரி கேட்டு அப்படியே ஒன்றும் இல்லை. நீங்கள் ஐடி ஒன்று நேராக கேளுங்க ப்ரோ, நேராக கேட்டிங்கன்னா நான் தருவேன். தரமாட்டேன், இல்லை வச்சு கொண்டு வஞ்சு ஆள் இல்லை ப்ரோ. நான் இருந்தேன்னு தருவேன். நானே வந்து நான் என்னென்னு சொல்கிறது, நான் வீடியோ போடுறது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்கேமருக்கு எதிராக தான் ஒருத்தனை இதுக்கு ஸ்கேம் பண்ணக்கூடாது, ஒருத்தரும் இதாகக்கூடாது, ஏமாறக்கூடாதுக்காக தான் வீடியோவும் போடுறோம் நான் டிக்டாக்ல. அப்படி இருக்கும்போது நீ என்னையே ஏமாற்ற வந்துட்டியே ப்ரோ. ஏமாத்தல ப்ரோ, அடுத்தவன்ட்ட ஃபேஸ்புக் உனக்கு என்னத்துக்கு ப்ரோ? அடுத்தவன்ட்ட ஃபேஸ்புக் உனக்கு என்னத்துக்கு?
சரி ஐடி சும்மா விளாண்டு பார்க்கலாம் கேட்டுருக்கலாம். அடுத்தவன்ட ஃபேஸ்புக் எடுத்து உனக்கு என்னத்துக்கு அடுத்தவன்ட ஃபேஸ்புக்? பெருசாகாதீங்க, பம்மாதீங்க, பெருசாகாதீங்க. நீங்கள் இப்போயும் ஒத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒத்துக்கொண்டீங்கண்டா நான் சோறா இந்த ஐடியை தரேன். இப்போ நான் காய்ச்சி கொண்டு இருக்க ஐடியா உங்களுக்கு நான் விளாட தரேன். அடிச்சு பார்த்து நம்பரு கோட் நம்பர் கேட்டுச்சு, அதில் ஒரு ஐடி ரெக்கமெண்ட் தான் நடத்துறேன். அதில் ஒரு ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட், அதான் அதில் ஒரு ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். அந்த ஃபேஸ்புக்கில் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் இருக்குன்னு நினச்சி தானே அடிச்சிங்க. இதெல்லாம் மாறு இதாரு ஜொலியாவே கமெண்ட் ப்ரோ. யாரு ப்ரோ நீங்கள்? தமிழா? ஆமாம்ல, இது இலங்கை இல்ல. என்ன ப்ரோ? இந்தியா ப்ரோ, இந்தியா சர்வர்ல இருந்து வந்திருக்கான். யார் இந்தியா சர்வர்ல இருந்து வந்தது? நான் வந்திருக்கேன். நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க, சிங்கப்பூர் சர்வருக்கு வந்தீங்களா விளாட? ஆமாம், சர்வர் மாற்றி வந்திருக்கான். அங்கே இந்தியாவில் பெண்ணதானே பேனல் யூசர் தொல்லை தாங்க முடியல ப்ரோ. அப்போ அதோட ஸ்ரீலங்கா வந்துட்டீங்க சிங்கப்பூர் சர்வரை போட்டு. ஆமாம் ப்ரோ, இது சிங்கப்பூர் சிங்கப்பூரா இல்லை இது ப்ரோ? அது பேர் மாட்டேங்குது. இலங்கையா? இது நீங்கள் ஸ்ரீலங்கா வந்தீங்கண்டா ப்ரோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸ்ரீலங்கா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஐடி தூக்குவானுங்க ப்ரோ. ஐடி தூக்குவானுங்களா? ஐடி கலந்து கூட இந்த பக்கத்தில் நிற்கிறான் தெரியுமா ஒருத்தன்? ஆமாம். இவர் இப்போ என்னட்ட ஃபேஸ்புக்கு கோட் அனுப்பி அந்த ஐடியை தூக்குறதுக்கு வந்துட்டு வருவார். இப்போ அந்த பிரச்சனை தான் போய்கொண்டு இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்து முன்னோம் ஆனால் நல்ல பொடியன் ஐடி கேட்டுட்டு தான் அந்த தூக்கையை பார்க்குறான். எப்படி ப்ரோ கேட்பானுங்க ஐடியா? இது என்னன்னு சொல்கிறது, அவன் வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஒரு ஐடி சேல் பண்ணுறது ப்ரோ. இப்போ ஐடி சேல் பண்ணுற டைமில் எனக்கு வந்து சொல்கிறான் கோட் நம்பர் ஒன்று வரும், சொல்லுங்கள் ப்ரோ. இவர் வந்து ஐடி சேல் பண்ணுறாரு. இவர் ஐடி சேல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உன்ட்ட ஐடி வாங்கிக்குவானா? அப்படி இல்லை ப்ரோ. என்னன்னு சொன்னால் இப்போ வாட்ஸ்அப்புக்கு எனக்கு கோட் நம்பர் அனுப்பியார். இது ஃபேஸ்புக் கோட் நம்பர் அனுப்பி போட்டு கோட் நம்பரை சொல்கிறது. ஃபேஸ்புக்கோட கோட் நம்பரை ப்ரொஜெக்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தா கோட் நம்பர் வரும்ல? அந்த கோட் நம்பரை சொல்ல சொல்கிறது. கிளவுடைய தம்பி டே, இது ஜிமெயில் பாஸ்வேர்ட் போட்டு விட்றேன். நீ இப்போ நம்பி தான் தாரேன், நீ ப்ளே பண்ணு. என்னட்ட வந்து நீ கேட்டிருந்தீங்கன்னா நான் உனக்கு ஐடி தந்துருப்பேன். நான் தரமாட்டேன்ட்டு இல்லை, நான் போடுறேன், நம்பி தான் போடுறேன். நீ ப்ளே பண்ணு. நான் அப்படி பாஸ்வேர்ட் எதுவும் மாற்றி எதுவும் ஓகே ப்ரோ, செஞ்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க ப்ரோ, தெரியாமல் செஞ்சுட்டேன். அதான் நீ ஒத்துக்கொண்டீங்கன்னா சரி. நீ ஒத்துக்கொள்ளலன்ட்டு தான் இவ்வளோ நேரம் நான் வச்சுருந்தா. நீ ஒத்துக்கொண்டா சரி, நான் ஐடியும் பாஸ்வேர்டும் போடுறேன். நீ அதுக்கு இப்போ நான் நம்பிக்கையாக போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்பிக்கையாக இரு. ஓகே ப்ரோ. ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, கொடுக்காத ப்ரோ. நம்பர்னு சொல்லிட்டு அப்ப நம்பர் தரணும், அவனுக்கு தராது ப்ரோ. என்னண்டு ப்ரோ? கொடுக்க வேணான்றீங்களா? தராதீங்க. ஏன் ப்ரோ? எல்லாமே ஐடி எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் வந்துட்டானே. ஐடி எப்போ எடுப்பான் அவன், தராத. அது என்னன்னு சொல்லுறேன்டா, சின்ன பொடியன்னு நான் வந்து ஐடி சேல் எனக்கு இப்போ இந்த ஐடி போனால் பிரச்சனை இல்லை ப்ரோ. நான் என் ஐடி சேல் தான் பண்ணுறேன் ஸ்ரீலங்காவில். இப்போ இந்த ஒரு ஐடி போனால் எனக்கு என்ன, அடுத்த ஐடியில் நான் லாபம் பார்த்துட்டு போயிடுவேன். அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இவன் சின்ன பொடியன் இதாக கதைக்கிறான்றவனா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதான் நான் கொடுக்க போகிறேன். இந்தியன் சர்வரில் தான் ஐடி வச்சிருக்கேன் ப்ரோ, விளாட்றா போல. இந்தியா சர்வர் ஐடி வாரது ப்ரோ சேலுக்கான. நான் இந்தியா சர்வர் ஐடி எடுக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்தியா பொடியங்க வந்து